ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அதுவும் சிக்கன் தம் பிரியாணி எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா மண்பானையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வத்தல் பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கப்பவே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சிக்கன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் அப்படின்னாக்கி பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வைக்கக்கூடாது, ஊற வைக்காமல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து தம் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி போட்டாச்சு, 2வது டம்ளர் அரிசியும் சேர்த்துட்டேன். இதை ஊற வைக்கக்கூடாது. பாருங்கள், இதுதான் பாஸ்மதி அரிசி. இதில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த சிக்கன் தம் பிரியாணி விறகடுப்பில் தான் செய்யப்போகிறோம். அதுவும் மண்பானையில் செய்யப்போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து வெளியில் கார்டனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பானை வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா எண்ணெய், சிக்கன், அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து நான் பானையை நல்லா கழுவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சாச்சு. விறகடுப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுறதுக்காக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 2 ஓலை சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து வாழை இலையில் காஞ்ச ஓலை, அப்புறம் தென்னை மட்டை, அதை எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அடுப்பில் வச்சாச்சு. தேங்காய் நார் வந்து நல்லா நின்று நமக்கு வந்து எரியும். இந்த மாதிரி அந்த மட்டையோடு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா விறகு வந்து நல்லா நின்று எரியுத மாதிரி இந்த தென்னை நெட்டு வந்து நல்லா எரியும். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு தென்னை நெட்டு, ஒரு 4-5 தென்னை நெட்டு வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அதையும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா கொஞ்சம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் விறகும் வச்சுட்டேன். அது எரிஞ்சு முடியும்னா அடுத்த ஷிஃப்ட் இதுவும் எரிஞ்சியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கை அளவுக்கு ஒரு 50 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு மண்பானையில் வந்து நல்ல சூடாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு சூடாக லேட் ஆகும். சூடாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தீ வைக்க வைக்க நல்ல சூடாகி சீக்கிரத்திலே குக் ஆகிடும். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேஷ்யூ நட், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மிக்சிங்கில் நான் வந்து சாதத்துக்குரிய உப்பும் சேர்த்துட்டேன். முதல்ல வந்து லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன். எதுக்கு அப்படின்னா சிக்கனில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போ நீங்கள் சாதத்துக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ளே போட போகிறீங்களோ அந்த நேரம் கல் உப்பு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா உப்பு எல்லாம் கரையிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிக்கிடுதேன். கழுவிட்டு தண்ணியை தூர ஊற்றிக்கோங்க. நான் பக்கத்தில் செடி இருந்ததுனால செடிக்கு ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். அரிசி ஊற வைக்காமல் செய்கிறோம் அப்படிங்கிறனால 1க்கு 2 அப்படிங்கிற பதத்தில் தான் எடுக்க போகிறேன். இப்போ அரிசி கழுவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் அரிசி கழுவி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அரிசி பாஸ்மதி அரிசிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இந்த மாதிரி அரிசி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2, 3, 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் தண்ணி. உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எதுவுமே எக்ஸஸ் ஆகலை. இப்போ கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ தான் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்.
கொதிக்கணும். அதனால் மூடி வச்சுட்டேன்னா, மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தீ வச்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ திறந்து என்ன செய்யணும் அப்படின்னா கிண்டி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா குக் பண்ணிடணும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. நல்ல தண்ணி வந்து பிரியாணி அரிசியில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் நிறைய தண்ணி வற்ற வேண்டியிருக்கு. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த தென்னை மட்டையும் வச்சுருக்கோம். ஒன்று எரிஞ்சு முடியும், அடுத்து எரியும் அப்படிங்கிறதுக்காக. இது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் மண்பானையில் வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி எல்லாமே செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் ஓரளவு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் அடி பிடிச்சிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து தம் போட போகிறேன். அப்படிங்கிறதுனால என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற தணல் எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை பறித்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பானை உள்ளே ஃபுல்லாகவே வச்சிடணும். நம்ம தம் போட போகிறோம் அப்படின்னா எந்த பாத்திரத்தில் வைக்கமோ இந்த மாதிரி வாழை இலையை ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்கிற தணலை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. அடுப்பில் வந்து எந்த தணலுமே இருக்குது, கீழே இருந்து பானைக்கு வந்து ஹீட் போகக்கூடாது. இருக்கிற எல்லா தணலையுமே மொத்தமாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அது மேலே இருக்கிறதுக்கு பாதி சேர்த்துட்டேன். ஃபுல்லாக சேர்த்தாச்சு. மீதி இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து மேலே ஹீட் கொடுக்கறதுனால கீழேயும் ஹீட் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அடி பிடிச்சிரும், ரொம்ப பிரியாணி வந்து குழஞ்சிடும், ஓவர் குக் ஆகிடும். அதனால் உள்ளே இருக்கிற அவ்வளோத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை விட்டு நீங்கள் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இது மண்பானை அப்படிங்கிறதுனால சரியான ஷேப் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு கீழே வச்சா ரொம்ப ஆடும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே பானையிலே வச்சுட்டேன். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு தம் போடலாம். அரை மணி நேரம் இந்த தம்மை எடுக்கக்கூடாது. அரை மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தம்மை தூர எடுத்துகிட்டு வாழை இலையை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கும். தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனக்கு 1-2 தூசி லைட்டாக இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் மேலே ஊற்றிட்டு நல்லா கீழே இருந்து அடியிலேருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் நெய் சேர்க்கலை, எண்ணெய் அதிகமாக சேர்த்துருந்தேன் அப்படிங்கிறனால நெய் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி மண்பானையில் ரெடி பண்ணியாச்சு. விதையாக இல்லாமல் எனக்கு சரியான பக்குவத்தில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதை விட இன்னும் உதிரியாக வேணும்னா தண்ணி அளவை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் நல்லா உதிரியாக வரும். நாங்கள் எப்போவுமே சின்ன பிள்ளைங்க இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா குலைவாக தான் நான் பொங்குவேன். மீடியமாக இருக்கும். சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மண்பானையில் செஞ்ச சிக்கன் தம் பிரியாணி அப்படின்னா சொல்லவே வேண்டாம், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து சிக்கன் பீசஸுமே நல்லா வெந்திருந்துச்சு. அதில் இருந்த கேஷ்யூ நட் எல்லாமே நல்லா குக் ஆகிருந்துச்சு. இந்த சிக்கன் தம் பிரியாணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.